இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டரில் குரூப் 13 இருக்கார் இல்லையா, அதாவது போரான் குரூப்னு சொல்கிற பாருங்க. இந்த போரான் குரூப் அல்லது போரான் ஃபேமிலி பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். பட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே இருக்கும், ரியாக்டன் ப்ராடக்ட் அந்த மாதிரியே வரும் இல்லையா. ஏன்னா அதாவது ரியாக்ஷன் ஆஃப் போரான் ட்ரை ஹைலைட்ஸ் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரை ஹைலைட்ஸ் இல்லையா, அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்டன் ப்ராடக்ட்ஸ் அப்படியே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். இதை ஒருத்தவங்க நடத்தி தான் புரியணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு படித்தாலே புரியும். ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவில் இப்படி படிக்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாப்டரில் நம்ம கொஸ்டின் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் படித்தாலும் அதே தான் புரிய போகிறது. என்ன ரியாக்டண்ட்டோ என்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் இதையே நீங்கள் 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்லி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சாப்டரை டெக்ஸ்ட் புக் வச்சு அப்படியே பார்க்குறத விட இதுலேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிலே குறிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 1 மார்க் கொஷின்ஸ், ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக. ஸோ அதை நம்ம இந்த சாப்டர்லேருந்து எப்படி எடுத்திருக்காங்க, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதாவது கான்செப்டோட எப்படி நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பி பிளாக் எலமெண்ட் சாப்டரில் 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் தானே சொல்லி அலட்சியமாக இருந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கான்செப்ட் அல்லது இந்த ஐடியாவோட ஆன்சர் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், எம்சிக்யூஸ் தான். ஓகேவா? அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் இஸ் நியூட்ரல், அசிடிக், பேசிக் ஆர் ஆம்ஃபோட்டரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ போராக்ஸுடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். போராக்ஸ் அப்படிங்கிறது அக்வஸ் சொல்யூஷனாக இருக்க போது அப்படின்னா வாட்டரில் போராக்ஸை டிசால்வ் பண்ண பிறகு, ஓகேவா, அவர் வந்து ஆசிடாக இருக்காரா, பேஸாக இருக்காரா, நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஃபோட்டரிக்கா அப்படின்றது கேட்குறாங்க. ஆம்ஃபோட்டரிக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், போத் ஆசிட் அண்ட் பேசிக் கேரக்டராக இருக்கிறது. அப்போது போராக்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். போராக்ஸ் அப்படிங்கிறது அவருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்படி எழுதுவோம்? போராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ Na2 B4O7 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே சப்போஸ் ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா 10H2O இருக்கும், இது நமக்கு தெரியும். இதே நம்ம இன்னொரு விதத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா Na2 B4O5 இருக்கும். தென் OH பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 8H2O இருப்பாங்க இல்லையா. இதே நம்ம போராக்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ இந்த போராக்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆனால், ஏன்னா அக்வஸ் சொல்யூஷன் தானே சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது Na2 B4O7 அதில் பார்த்தீங்கன்னா H2Oவில் டிசால்வ் ஆகுது. ஸோ அப்படி H2Oவில் டிசால்வ் ஆகுது அப்படின்னா இவர் என்னவா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறாரு அப்படின்னா 2 moles ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் 4 moles ஆஃப் H3BO3, அதாவது போரிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவரை நமக்கு கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. ஸோ போராக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகும்பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடையும் H3BO3யும் கொடுக்குது. சார் இதில் எப்படி ஒரு பேஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது பேஸும் இருக்குதே சார், இவரை நம்ம பேஸ்னு சொல்கிறோம், இவரை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கண்டிஷனில் எப்படி நம்ம இவரை பேசிக்னு சொல்கிறோம், அதாவது போராக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னும் போது இவர் வந்து ஸ்ட்ராங் பேஸாக இருக்கார். ஆனால் H3BO3 இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வீக் ஆசிட் தான். ஸோ நெட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போரிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு கம்பேர் பண்ணும்போது யார் டாமினேட் பண்ணுற அந்த சொல்யூஷன் கேட்டிங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அப்போ ஏன்னா ஸ்ட்ராங் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஸ்ட்ராங் பேஸாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு, அந்த சொல்யூஷனை டாமினேட் பண்ணும்போது பேசிக் கேரக்டர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் போராக்ஸ் இஸ் பேசிக்காக, அசிடிக்காக, நியூட்ரலாக, ஆம்ஃபோட்டரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், பேசிக் அப்படிங்கிற ஆன்சர் தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் பார்த்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கொஷின் நல்லா கவனிங்க. போரிக் ஆசிட் இஸ் அன் ஆசிட் பிகாஸ் இட்ஸ் மாலிகுல். போரிக் ஆசிட் இஸ் அன் ஆசிட் பிகாஸ் இட்ஸ் மாலிகுல் இஸ் contains replaceable H+ ions, gives up a proton, combines with proton to form water molecule, accepts OH- from water, releasing proton அப்படின்னு சொல்கிறாங்க.
பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் போரிக் ஆசிட் அப்படின்னாலே ஒரு ஆசிட் தான், அது நமக்கு தெரியும். பிகாஸ் இட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் ஒரு ஆசிட்னு சொல்கிறீங்கன்றதை நமக்கு கேட்குறாங்க. ஏன்னா போரிக் ஆசிட்ன்றது வார்த்தையிலே இருக்குது ஆசிட்ன்றது, அது இங்கே பிரச்சனை இல்லை. எந்த அடிப்படையில் அவரை நீங்கள் ஆசிட்னு சொல்கிறீங்க? கண்டெய்ன்ஸ் ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ், அதாவது H+ அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாரா, புரோட்டானை கொடுப்பாரா, கம்பைன்ஸ் வித் புரோட்டான் டு ஃபார்ம் வாட்டர் மாலிகுல், புரோட்டான் கூட ஒரு கம்பைனை வாட்டர் மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாரா, அல்லது அக்செப்ட்ஸ் OH- அயான் ஃப்ரம் வாட்டர் ரிலீசிங் புரோட்டானா, அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய OH- அக்செப்ட் பண்ணி H+-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் போரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எந்த அடிப்படையில் அவரை நம்ம ஆசிட்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக லீவிஸ் ஆசிட்ன்ற அடிப்படையில் தான் அவரை ஆசிடாக கன்சிடர் பண்ணுறோம். லீவிஸ் ஆசிட்னா நமக்கு தெரியும், பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சராக இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீவிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். சார் போரிக் ஆசிடுடைய இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏன்னா அதை வச்சு தான் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ போரிக் ஆசிடுடைய ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். போரிக் ஆசிடுடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா H3BO3, இது நமக்கு தெரியும் இல்லையா? போரிக் ஆசிடுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H3BO3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு கூட டிசால்வ் ஆகுறாரு. ஸோ அப்படி வாட்டர் கூட டிசால்வ் ஆகும்பொழுது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா BOH4 ப்ரொடியூஸ் ஆகுறாரு. BOH4 ப்ளஸ் என்ன ஆகுறாருன்னா H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த OH எப்படி சார் இங்கே வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே 3 ஹைட்ரஜன் தான் இருக்காங்க, 3 O தான் இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், 4 O வந்துட்டாங்க, 4 ஹைட்ரஜன் வந்துட்டாங்க. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் இருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜன் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி BOH த்ரைஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ 4ஆக மாறி இருக்காங்க, அவ்வளோதான். அப்போது இந்த BOH4 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிகுல் இருக்காங்களே எப்படி டிசோசியேட் ஆவாங்க, H+ ஆகும் OH- ஆகும் டிசோசியேட் ஆவாங்க. இந்த OH- அயான் இருக்கார் இல்லையா, இவர் தான் இந்த போரிக் ஆசிட் கூட அட்டாச் ஆகிருக்கார். அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இவர் தான் எடுத்திருக்காரு, OH- இவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி புரோட்டானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, புரோட்டானை கொடுத்துருக்காரு. ஸோ புரோட்டானை டொனேட் பண்ணுறாரு, OH அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் லீவிஸ் ஆசிட் நேச்சரில் தான் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட்ஸ் OH- அயான் ஃப்ரம் வாட்டர் ரிலீசிங் புரோட்டான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டான ஆன்சராக சூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் மெமரி பண்ணுறதை விட கான்செப்ட் அடிப்படையில் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் வேறு மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் அமங் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ போரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் போரேன் கிடையாது அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, போரேன் அப்படிங்கிறது யார் கிடையாதுன்றாங்க. B2H6 B3H6 B4H10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே போரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம 3 கேட்டகரியில் பார்க்குறோம். போரேன் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோசோபோரின், நிடோபோரின் அண்டு அரக்னோபோரின் சொல்லி 3 கேட்டகரியாக நம்ம பார்க்க முடியும். அதாவது குளோசோபோரின் ஏன்னா 3 கேட்டகரியில் தான் நம்ம பார்த்த பிறகு தான் இவர் போரேனா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக பேச முடியும். அதுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா குளோசோபோரின் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு நிடோபோரின் ஒன்று இருக்குது, நிடோபோரின் ஒன்று சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதே சமயத்தில் அரக்னோபோரின் அப்படின்னு சொல்கிறாங்க, அரக்னோபோரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரக்னோபோரின் அரக்னோபோரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோசோபோரின், நிடோபோரின், அரக்னோபோரின் சொல்லும்பொழுது இவங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா BnHn+2 அப்படிங்கிறது குளோசோபோரின். அதேமாதிரி நிடோபோரின் பார்த்தீங்கன்னா BnHn+4 அப்படிங்கிறது நிடோபோரினில் சொல்கிறது. அதேமாதிரி அரக்னோபோரின் பார்த்தீங்கன்னா BnHn+6 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 கேட்டகரி வருது. இந்த 3 கேட்டகரியில் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பொருந்துதா அப்படின்றத பார்க்க போகிறோம். B2H6 அப்படின்னு சொன்னாலே, அதாவது எண்ணில் நீங்கள் என்ன நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுறீங்களோ அதே தான் இந்த எண்ணிலையும் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம B2 கொண்டுட்டு வருவோம். சப்போஸ் இது 2 அப்படின்னா 2 + 2 4ன்னு வந்திருக்கணும். பட் இவர் அப்படி வரல. இவராவது வரான்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3 அப்படின்னு சொல்லும்போது 3 + 2 பார்த்தீங்கன்னா 5 வாய்ப்பு இல்லை. 4 அப்படின்னு சொல்லி 4 + 2 கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 6. ஸோ இவங்க 3 பேருமே இதில் வர்றதுக்கு இல்லை. குளோசோபோரின் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு? அதே மாதிரி நிடோபோரின் பாருங்களேன். நிடோபோரின்ல BnHn+4 அப்படின்னா இவர் 2ன்னு கொண்டு வந்தோம்னா 2 + 4 பார்த்தீங்கன்னா 6. அப்போது B2 6 பார்த்தீங்கன்னா 2 + 4 6. அப்போ இவர் யார் அப்படின்னா
என்ன சொல்கிறோம், இவரை நம்ம நிடோபோரேன் அப்படின்னு சொல்கிறோம். இவரை நம்ம நிடோபோரேன் கேட்டகரியில் வந்துட்டார். சரி, நெக்ஸ்ட்டு B3H6 அப்படின்னு சொல்கிறேன். இந்த B3H6 இந்த க்ளோசோ நிடோ அரக்னோரில் யாராவது வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் வருது, வாய்ப்பு இல்லை. 3 + 4 பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு 3 + 6 பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது, எதுவுமே இதில் வரல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த கேட்டகரிலையுமே வரல, கவனித்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு B4H10 பார்ப்போம். B4 பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வரும். ஏன்னா B4 4 + 6 பார்த்தீங்கன்னா 10 வந்துடும். ஸோ அப்போ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அரக்னோபோரேன் இவர் இல்லையா. நன் ஆஃப் திஸ் விட்டுருங்க. அப்போது கண்டிப்பாக இந்த B3H6 இருக்காங்க இல்லையா, இவர் போரேன் கேட்டகரியிலே வரல இல்லையா. அதாவது க்ளோசோபோரேன்லேயும் வரல, நிடோபோரேன்லேயும் வரல, அரக்னோபோரேன்லேயும் வரல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் போரேனே இல்லாதது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த B3H6 தான். சரியா. அப்போது இந்த க்ளோசோ நிடோ அரக்னோ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது, அதாவது என் நம்பர் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது அந்த ஃபார்முலா கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், போரேன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அசியூம் பண்ணிடுறோம். சரியா. நெக்ஸ்ட் another கொஷின் பார்ப்போம். Which of the following metals has the largest abundance in the earth crust? இது நம்ம 10th இருந்தே படிச்சிருப்போம் பெரும்பாலும். இந்த எர்த்தில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் தான். ஓகேவா. ஸோ அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 8% இருக்குது அப்படின்றாங்க அலுமினியம். இந்த அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 8% இந்த இடத்துல இருக்குது. எப்படி சார் இருக்குது, அப்படியே அலுமினியமாக இருக்குதுன்னா அலுமினியம் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மோஸ்ட்லி அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா பாக்ஸைட்டாக இருப்பார். பாக்ஸைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்னா க்ரையோலைட்டாக இருக்கார். க்ரையோலைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மினரலாக அந்த காம்பினேஷனாக தான் என்ன செய்கிறாங்க, அலுமினியம் இந்த இடத்துல கிடைக்கிறாங்க. ஸோ அப்போது மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் யாருன்னு கேட்டிங்கன்னா அலுமினியம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிட முடியும். நெக்ஸ்ட்டு இன் டைபோரேன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் பனானா பாண்ட் இஸ். நல்லா கவனிங்க கொஷினை. இன் டைபோரேன் the number of electrons that accounts for banana bonds அப்படின்னு சொல்லிட்டு 6 or 2 or 4 or 3 ஆன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன சார் பனானா பாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைபோரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். B2H6 அப்படின்னு சொல்லுவாங்க. டைபோரனுடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா B2H6 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். அந்த B2H6 பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா 2 போரேன் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் ஹைட்ரஜன் இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜன், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாட்டர் லைனில் காமிச்சிருப்பாங்க. இது நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த போரன் என்ன சார் ஹைப்ரிடைசேஷனில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போரன் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கார். இது sp3 ஹைப்ரிடைசேஷனில் தான் போரேன் இருக்கார். எப்படி சார் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது அப்படின்னா, நமக்கு தெரியும் போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p1. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 5 இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்காங்க, பியில் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் இருக்காங்க. இது sp. ஓகேவா. இது 2s, இது 2pயில் இருக்காங்க. ஸோ போரின் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது எக்ஸைட் ஆகும் 2sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான். ஸோ அப்படி போகும்பொழுது இங்கே வந்துடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2sல சிங்கிள் எலக்ட்ரான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2p ஆர்பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செல்லிங் எலக்ட்ரான் வந்துட்டாங்க ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம். இப்போது sp3 ஹைப்ரிடைஸ் ஆகிறாங்க. இந்த s ஆர்பிட்டல் ஒருத்தரும் 3 p ஆர்பிட்டலும். சார் அந்த 3 p ஆர்பிட்டல்னு சொல்கிறீங்க, ஒருத்தர் எலக்ட்ரான் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் எலக்ட்ரான் கிடையாது தான், எம்டியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த 4 ஆர்பிட்டல்ஸ் தான் இங்கே வராங்க. ஓகேவா. 1 2 3 4 இருக்காங்க. அதில் ஒரு எம்டி ஆர்பிட்டல்னு சொன்னால் பாருங்கள், அதுதான் இவர். இந்த ஹைட்ரஜன்ட்ட டாட்டர் லைனில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஆர்பிட்டல். இதெல்லாம் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்காங்க. ஓகேவா. இப்போது இதில் என்ன சார் பனானா பாண்டுன்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியலையே அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த பனானா பாண்ட் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, இந்த போரானுக்கு இடையில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரப் பண்ணி காட்டுத்தையும் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த போரான் இப்படி இருக்காங்க அப்படின்னா இப்படி தான் காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த பனானா வளைஞ்சா மாதிரி தானே இருக்குது. ஸோ அதை மாதிரி இப்படி அதை இமேஜின் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பனானா பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் பனானா பாண்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நான் போரானை ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எத்தனை எலக்ட்ரான்றது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா sp3 அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இப்படி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இப்படி இருக்காங்கன்னு வச்சுப்போம். sp3 இல்லையா, ஸோ அப்படி வச்சுக்கோங்க. இதில் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய 3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்காங்க இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகேவா, இதெல்லாம் எலக்ட்ரான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு sp3 ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3. ஓகேவா, இதில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, இதில் 0வாக இருக்காங்க, இவருக்கு இதில் 0வாக இருக்காங்க. வேணால் கலர் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இது வந்து எம்டி ஆர்பிட்டலாக இருக்காங்க இவருக்கு. யாருக்கு? இந்த போரானுக்கு. இவருக்கு யார் எம்டி ஆர்பிட்டல் அப்படின்னா இவங்க எம்டி ஆர்பிட்டலாக இருக்காங்க, இல்லை எலக்ட்ரான்ஸ் எதுவும் இல்லை. சரியா, அப்போது 1, 2, 3, 1, 2, 3. இப்போ இதில் பாண்டில் சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்காங்க. யார்? 2 போரானுக்கு இடையில் பனானா பாண்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்காங்க. இப்போ எப்படி சார் வேறு யாராவது ஹைட்ரஜன் வரணுமே, இங்கேருந்து ஹைட்ரஜன் காணுமே, கண்டிப்பாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்போ வராரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இப்போ தான் வராரு. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துட்டார். ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது இங்கே வந்துட்டாங்க. ஓகேவா, ஆப்போசிட் ஸ்பின்னில் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் வந்துடும். ஸோ இது ஹைட்ரஜன் ஆட்டம், இவரும் ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஓகேவா, அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? இதில் ஒரு 2 எலக்ட்ரான் இருக்காங்க, இதில் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா. அப்போது இந்த பனானா பாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் 2 எலக்ட்ரான் இருக்கணும், இதில் 2 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா டோட்டலாக 4 எலக்ட்ரான் இருக்கணும் இந்த பனானா பாண்டில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? 4ன்னு வரணும். இது பாருங்கள், டைபோரின் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் பனானா பாண்ட்ஸ் 4 அப்படின்னு சொல்கிறோம், இஸ் 4. 4 எப்படி வந்துச்சு? இந்த ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலில் டைபோரன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் பாண்ட் பனானா பாண்டுங்கிறது தான் மீன் பண்ணுறாங்க. ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலில் இதில் ஒரு ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இன்னொரு ஹைட்ரஜன் வந்து கனெக்ட் ஆகும் பொழுது சிங்கிள் எலக்ட்ரான் கனெக்ட் ஆகும்போது என்ன உங்களுக்கு அந்த பனானா பாண்டில் 4 எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த எலமெண்ட் தட் டஸ் நாட் ஷோ கேட்டனேஷன் அமங் த ஃபாலோவிங் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் கேட்டனேஷன் ஆகாத எலமெண்ட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டனேஷன்னா உங்களுக்கு தெரியணும், அதாவது செயின் மாலிகுலாக உருவாகிறது, அதாவது சங்கிலி தொடராக உருவாகுது இல்லையா எலமெண்ட்லாம், ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பாண்டு கிரியேட் பண்ணி, அதை நம்ம பொதுவாக கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டனேஷன் கேரக்டரிஸ்டிக் யாருக்கு இருக்கும்? இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் நமக்கு தெரியும், பொதுவாக ஒரு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அவருக்கு நல்லாவே இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு கார்பன் பாண்டை கிரியேட் பண்ணி அவரால் உருவாக முடியும். நம்ம ஹைட்ரோ கார்பன் ஆர்கானிக்லாம் பார்த்துருக்குறோம். சிலிக்கானுக்கும் அந்த நேச்சர் உண்டு, அதையும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஜெர்மானியத்துக்கும் அதே மாதிரி உண்டு. ஏன்னா நம்ம டோப்பிங் எலமெண்ட்லாம் இருக்குது இல்லையா, செமிகண்டக்டர்லாம் பார்க்குறோம் பாருங்கள், ஃபிசிக்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ஜெர்மானியத்துக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் அடுத்தடுத்த எலமெண்ட்டுன்னு சொல்லி பாண்டு கிரியேட் பண்ணி செயின் மாதிரி உருவாக முடியும். லெட்டுக்கு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மெட்டல். அது மெட்டல் மட்டும் இல்லாமல் இவர் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அட்டாமிக் சைஸ் ரொம்ப பிக்காக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு அயனிக் பாண்டை தான் க்ரியேட் பண்ணுவார். இவங்கள மாதிரி கிடையாது. இவங்களாம் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியத்துக்கெலாம் அந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆனால் லெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது செயின் மாதிரி பக்கத்தில் லெட் ஆனதில் மட்டும் சொல்லி பாண்டு கிரியேட் பண்ணி உருவாக்குறது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிக் சைஸ் ஆஃப் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அயனிக் பாண்டை தான் கிரியேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஸ்டார்டிங்லேயே படித்த மாதிரி தான் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையிலையும் பார்த்திங்க அப்படின்னா லெட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம், கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பி பிளாக் எலமெண்ட்ஸில் இவருக்கு கொடுத்துருக்கூடிய எலமெண்ட்டில் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு கார்பன் ஆட்டம்ஸ். 7th கொஷின். கார்பன் ஆட்டம்ஸ் இன் ஃபுல்லரின் வித் ஃபார்முலா C60 ஹேவ். ஃபுல்லரின் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபுல்லரின் கார்பன் ஆட்டம்ஸில் என்ன மாதிரியான ஹைப்ரிடைசேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. sp3யா, sp-யா, sp2வா அல்லது பார்ஷியலி sp2 அண்ட் பார்ஷியலி sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த sp3 sp2 நம்பொழுது மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. சரியா? மோஸ்ட்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம்னா எப்படி சார் எனக்கு புரிஞ்சுக்கிறது ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லரின் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இதில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே தான் இருக்கும். இதில் இது இருக்காங்களே, இவர் பக்கத்தில் பார்க்குறதுக்கு ஒரு பென்சின் ரிங் மாதிரி இருக்காரா? ஒரு பென்சின் ரிங். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டெயின். ஓகேவா? இப்படி இருக்கா? ஃபுட்பால் இருக்குல்ல, இந்த ஃபுட்பாலில் அந்த லெதர்லாம் எப்படி தச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்க்குறது. இங்கே பாருங்களேன், அகெயின் ஒரு பென்டெயின் இருக்குது, சாரி பென்சின் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு பென்சின். புரியுதா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்? ஸோ இதை மாதிரி இதில் இருக்கக்கூடிய கார்பன்லாம் பாருங்களேன். இந்த கார்பன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஹைப்ரிடேஷனில் இருக்காங்கன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? 3 பாண்ட் இருக்கிறாங்க. ஸோ இவங்க sp2 தான் இருக்க முடியும். sp2 அப்படின்னு சொல்லும்போது ஒரு S 2 P இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு பாண்டு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 பாண்ட் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 டபுள் பாண்ட். அப்படி ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தவரை டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் பென்சின் ரிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய கார்பன்லாம் பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம்னு சொல்லுவோம். சார் டபுள் பாண்டெல்லாம் ரெசனன்ஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ஸ் பண்ணாலும் டபுள் பாண்டை நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணும்போது, அதாவது நம்பர் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் என்ன மாதிரியான ஹைப்ரிடைசேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது டபுள் பாண்டை நீங்கள் தனித்தனியாக கன்சிடர் பண்ணக்கூடாது, சிங்கிள் பாண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும் கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது sp2 தான். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா sp2 எல்லா கார்பன் ஆட்டமுமே. ஸோ 3 இருக்காங்க, 1 2 3. ஸோ அப்போது ஃபுல்லரின் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் சொல்கிறோம். அப்போது இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம்னு சொல்லலாமா? அப்போது sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் அப்படிங்கிறதா ஃபுல்லரின் அப்படிங்கிற C60. ஃபுல்லரின் C60யில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் தான் இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் ஹைட்ரைட்ஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் கொஸ்டின் ஒரு தடவை பாருங்கள். நான் அந்த சைடு கொஞ்சம் நின்று மறைக்கிறது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இப்படி நான் வந்து நிற்கிறேன். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் ஹைட்ரைட்ஸ், கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கேட்குறாங்க. கார்பனுடைய ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஆக்சுவலாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மீத்தேனை தான் சொல்கிறாங்க. ஹைட்ரைட்ஸ்னால் நீங்கள் ஏதோ ரொம்பலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். CH4 இருக்காங்க இல்லையா, அவர் தான் நம்ம கார்பனோட ஹைட்ரைட்டாக சொல்கிறோம். இவருக்கு கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாக ஆக்சுவலாக இவருக்கு நம்ம மைனஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா கார்பன் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகம் ஹைட்ரஜனை விட. அப்போது எல்லா ஹைட்ரஜனுமே அவரோட எலக்ட்ரான்ஸ் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பனை நோக்கி தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ 4 எலக்ட்ரான் கார்பன் கெயின் பண்ணுறதுனால கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போது இதுதானே கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிங்கன்னா இது டோட்டலாக பார்த்து சொல்லும் பொழுது ஆக்சுவலாக ரியலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்பனுக்கு மட்டும் கேட்குறாங்க. CH4ல் இந்த கார்பனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் என்னமோ கார்பன் தான் ஹைட்ரஜனை விட. ஆனாலும் எப்போதுமே கார்பன்ட்டே தான் 4 ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் தான் பக்கமே தான் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காரா கார்பன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நேரம் அவர் தான் வச்சுருக்காரு. பட் சில கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக ஹைட்ரஜன்ட்டையும் கொடுக்குறாரு. அவர்கிட்டையும் கொஞ்சம் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது இல்லையா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இவர் கார்பன் கொஞ்சம் ரைட் சைடு நோக்கி போகிறார் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அவைலபிள், இவர் லெஃப்ட்டில் இருக்கார். கொஞ்சம் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் ஹைட்ரஜன், ஒரே எலக்ட்ரான் தான் வச்சுருக்காரு. ஸோ கொஞ்சம் எலக்ட்ரானை ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ண தான் செய்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் படி பார்க்கும்பொழுது கார்பனுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார்பனுக்கு வந்து நீங்கள் +4ன்னு சொல்லலாம். சிலர் டவுட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, சார் +4 எப்படி வரும்? ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் கிடையாது, ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் தானே கார்பனை விட. கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் இட்ஸ் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மீத்தேனில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும் தனியாக பிரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்ரஜன்ட்டு ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு, 4 எலக்ட்ரானை அவர் கார்பன்கிட்ட கொடுக்கறதுனால இவர் +4 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா கார்பன் வந்து உங்களுக்கு தெரியும் 1s2 2s2 2p2 இல்லையா? 1s2 2s2 2p2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்காங்க இல்லையா, இந்த 4 தான் ஹைட்ரஜன்ட்டை ஷேர் பண்ணிடுறாரு கொடுக்குறாரு, அதனால் இது +4ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இட்ஸ் ஹைட்ரேட்ஸ் வந்து +4 அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு தி பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸீஸ். பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் 4 கொடுத்துட்டாங்க. இதில் மோஸ்ட்லி உங்களே ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த SiO4 4- இருக்காங்களே, இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். பேசிக்
அவருடைய அந்த SiO4 இருக்காங்களே, இதான் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆஃப் சிலிக்கேட்ஸ், அதாவது சிலிக்கான் இருக்கார் அப்படின்னா 1 2 3 4 இருக்காங்கன்னா ஆக்சிஜன் 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 இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இவங்களுக்கு தலையில் பார்த்தீங்க அப்படின்னா 4- இருக்கும். இப்போ சிலிக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு வந்து பொதுவாக 2- எடுத்துப்போம் ஒரு ஆக்சிஜனுக்கு. ஸோ 2- அப்படின்னா சிங்கிள் ஆக்சிஜனுக்கு 2- அப்படின்னா 4 ஆக்சிஜன் இன்ட்டு 4 × 2 8. ஸோ அப்போ 8- இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி 4- இருக்காங்க. 8- 4- ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமைனிங் 4- தான். ஸோ ரிமைனிங் 4- அப்படின்னு சொல்லும்போது சிலிக்கான் பார்த்தீங்கன்னா +4 கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். சிலிக்கான் பார்த்தீங்கன்னா +4 கொடுத்துருக்காரு. ஸோ அந்த +4 கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ரிமைனிங் 4- இருக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் நம்ம இவராக தான் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம கரெக்டான ஆன்சராக சூஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டிங் யூனிட் இன் சிலிக்கான் இஸ், அதாவது சிலிக்கானில் வந்து ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கானில் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 அல்கில் குரூப் இருக்கும். ஸோ ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி யூனிட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பெரும்பாலும் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் புக்லேயே படித்ததுலேயே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பி தான் உங்களுக்கு ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக இருக்கும். அதாவது 2 அல்கில் இருக்கும் சிலிக்கானில், தென் ஆக்சிஜன் அகெயின் சிலிக்கான் 2 அல்கின், ஆக்சிஜன் சிலிக்கான் 2 அல்கின், இப்படி தான் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரிப்பீட்டிங் யூனிட் சிலிக்கானில் பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறது. R அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அல்கில் குரூப் ஏதாவது இருக்கலாம், அதை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 11th கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் எ மோனோமர் ஃபார் எ ஹை மாலிகுலர் மாஸ் சிலிக்கான் பாலிமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை மாலிகுலர் மாஸாக இருக்கக்கூடிய சிலிக்கான் பாலிமரில் இதில் ஒருத்தர் வந்து மோனோமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. அதாவது அவர் மோனோமர் கிடையாது அப்படின்றாங்க. அப்போது யார் அப்படின்றதான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது பாலிமர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஹைட்ராலிசிஸ் ஆகணும். ஹைட்ராலிசிஸ் ஆனதுக்கப்புறம் கண்டென்சேஷன் போகும். இது ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் பாலிமரைசேஷனில். அப்போ ஹைட்ராலிசிஸ் ஆகணும் அப்படின்னா அதில் ஹேலஜன் இருக்காங்களே, இந்த ஹேலஜன் வந்து ஹேலஜனுக்கு பதிலாக ஒரு OH வரும். அதுக்கப்புறம் இந்த OH என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் செயின் மாதிரி கனெக்ட் ஆகும்போது வாட்டர் மாலிகுலர் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் செயின் மாதிரி அப்படி கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது PHSiCl3 இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, அதை வச்சு நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கலாம். ஸோ SI இருக்கார் அப்படின்னா, சிலிக்கன் இருக்கார் அப்படின்னா ஒரு ஃபீனால் இருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா Cl இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த Cl ஹைட்ராலிசிஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கன் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபீனால் இருக்கார் அப்படின்னா இதில் OH இருப்பாங்க, இதுலேயும் OH இருக்காங்க, இங்கேயும் OH இருக்கான்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் OH இருக்கும்பொழுது அனதர் சிலிக்கான் இருக்கார் அப்படின்னா இங்கேயும் OH இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த OHல வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகிடும். அதேமாதிரி இங்கே ஒரு OH இருக்கார் அப்படின்னா இங்கே ஒரு OH இருக்காங்க, எகைன் இங்கே சிலிக்கான் இருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் இங்கே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OSO இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்துடும் ஆட்டம் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி OHக்கு பதிலாக அனதர் சிலிக்கான் வந்துடுவாங்க. இங்கேயும் OHக்கு பதிலாக அனதர் OH வரும்போது வாட்டர் ரிலீஸ் ஆகி இங்கே சிலிக்கான் வந்துடுவாங்க. ஸோ இப்படி கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதை மாதிரி இதுலேயும் பாசிபிள் இருக்குது. இதில் 3Cl இருக்காங்க. ஏன்னா சிலிக்கானில் 4 வேலன்ஸின்றதுனால 3Cl இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 3Cl கண்டிப்பாக OH வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் OH வரும், இங்கேயும் OH வரும். ஸோ இதுவும் பாசிபிள். ஓகே, இது பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஆக்சுவலாக இது ஒரு மாலிகுலே எடுத்துக்க முடியாது. சிலிக்கானுக்கு 4 தான். இங்கே பாருங்களேன் Cl3 M3 Me3ன்றாங்க. எப்படி பாசிபிளே கிடையாது. இங்கே 4 தான் சிலிக்கானுக்கு வருது. ஸோ 6 எப்படி இருக்கும்? ஸோ இதை நம்ம கேட்டகரியில் எடுத்துக்க வேண்டாம், இதை விட்டுருங்க. பட் இவர் பாருங்களேன், நெக்ஸ்ட்டு இவர் பாருங்களேன் Me3SiCl. சார் அதுலேயும் சிலிக்கான் Cl இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். இல்லை பாருங்களேன், இங்கே ஒரு மெத்தில் இருக்கார், இங்கேயும் மெத்தில், இங்கேயும் மெத்தில், ஒரே ஒரு Cl தான் இருக்காங்க. சார் ஒரே ஒரு Cl ஹைட்ராலிசிஸ் பண்ண பிறகு இங்கே ஒரு OH வந்துட்டா? ஆமாம், OH வந்ததுன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு OH வந்துட்டுன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் அனதர் மாலிகுலை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் மாலிகுல் மட்டும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அனதர் இந்த ட்ரைமெத்தில் சிலிக்கான் இருக்காங்களே, அவங்க கனெக்டட் ஜஸ்ட் 2 மாலிகுல்ஸ் தான் கனெக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது நான் ரப் பண்ணிட்டு இதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு மாலிகுல் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ சிலிக்கான் இருக்கார், இங்கே Me இருக்காங்க, இங்கேயும் Me இருக்காங்க, இங்கேயும் Me இருக்காங்க.
ஸோ இங்கே ஒரு OH இருந்தாங்க. அனதர் சிலிக்கான் இருக்கார் இவரை மாதிரியே, அங்கே ME, இங்கே ஒரு ME, இங்கே ஒரு மெத்தில், ஸோ OH. ஸோ வாட்டர் மாலிகுலை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்போது ஜஸ்ட் ஒரு O மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே சென்டரில் பாண்ட் எப்படி இருக்கும்? ஒரு O மட்டும்தான் இருக்கும். சரி, அடுத்தடுத்து செயின் க்ரியேட் ஆகணுமே. இங்கே மெத்தில் தானே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே, எல்லா இடத்துலையும் மெத்தில், 3 பேரும் மெத்திலாக இருக்காங்க. ஸோ அதனால் செயினாக க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் ஏ மோனோமர் ஃபார் ஏ ஹை மாலிகுலர் மாஸ் சிலிக்கான் பாலிமர். ஹை மாலிகுலர் மாஸ் சிலிக்கான் பாலிமர்னால் நிறைய செயின் மாதிரி உருவாகிருக்கணும். இவர் அந்த மாதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மோனோமர் ஜஸ்ட் டைமரோட நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் மாலிகுலர் மாஸ் சிலிக்கானில் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இவர் இந்த கேட்டகரி இதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது இந்த மோனோமராக கூட கன்சிடர் பண்ண முடியாது. பட் இவருக்கு அந்த பாசிபிள் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் sp2 ஹைப்ரிடைஸ்டு? கிராஃபைட்டா, கிராஃபினா, ஃபுல்லரினா, ட்ரை ஐஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யாருக்கு sp2 ஹைப்ரிடைஸ்டு கிடையாது, கார்பன் ஆட்டம் கிடையாது அப்படின்றாங்க. கிராஃபைட் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த பென்சில் குரூப்லாம் இது அடுத்த ஒரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போயிடும். அடுத்தடுத்த லேயரில் இருக்கும் இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி போவாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி திரும்பவும் இப்படி போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் லேயர் இருக்கும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும், அடுத்து உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். கிராஃபின் அப்படின்னு சொல்லும்போது தனியாக இருக்கிறது, தனித்தனி லேயராக இருக்கக்கூடிய இந்த கிராஃபைட் லேயர் மாதிரி தனித்தனியாக இருக்கிறத நம்ம கிராஃபின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் லேயர் அடுக்கடுக்காக இருக்கும்போது அதை நம்ம கிராஃபைட்டுன்னு சொல்கிறோம். ஃபுல்லரின்னு நம்ம பார்த்தோம். சரியா? இது மூணுத்தையும் இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்றத. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிராஃபைட்டுன்னு சொல்லுவோம். இப்படி தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அந்த ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சர் பார்த்து பென்சின் ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, சைக்கிள் ஹெக்ஸன் மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லேயராக இருக்கும். நம்ம பென்சிலால் எழுதும்போது அந்த டார்க்னஸ் வருது இல்லையா அந்த பேப்பரில், அதெல்லாம் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக நீங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் சப்போஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிராஃபின். இதே சிங்கிள் லேயராக மட்டும் எடுத்துட்டீங்க, இவரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இவரை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அவரை கிராஃபின்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லரின் தெரியும். ஃபுல்லரின் இது தான், இது sp2. ஓகேவா? இது sp2. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் தான். டைமண்ட் இதை நம்ம sp3 அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? பட் இவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கொஷினில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் sp2 ஹைப்ரிடைஸ்டுன்னு கேட்குறாங்க. கிராஃபைட்டு நமக்கு sp2ன்னு சொல்லிட்டோம், கிராஃபினும் sp2 தான், ஃபுல்லரினும் sp2 தான். ஐஸ் என்ன சார் பிரச்சனை? ஐஸ் ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது இல்லை, கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே. அப்போது கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், இது நமக்கு தெரியும். அப்போ இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம். இது கார்பன் பார்த்தீங்கன்னா sp ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் 1 2, ஒரு s ஆர்பிட், ஒரு s, ஒரு p. ஸோ 2 பேரும் சேர்ந்தா உங்களுக்கு டபுள் பாண்டை நம்ம சிங்கிளாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 2 பாண்டு தான் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ sp ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் தான் இவர். அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது sp2 கிடையாது. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் sp2 அப்படின்னா ட்ரை ஐஸ் தான் அது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் sp2 கிடையாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த ஜாமெட்ரி அட் விச் கார்பன் ஆட்டம் இன் டைமண்ட் ஆர் bonded to each other is டெட்ராஹெட்ரல், ஹெக்ஸகனல், ஆக்டாஹெட்ரல், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டைமண்டுடைய கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அவர் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசுனது தான் இங்கே பாருங்களேன், sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் கார்பன், sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் கார்பன். இங்கே பாருங்கள் 1 2 3 4. ஓகேவா? sp3 அப்படின்னு சொல்லும்போது 3 p ஆர்பிட்டல் இருக்காங்க இல்லையா. ஸோ 1 2 3 4 இந்த 4 பேர் சேர்ந்து ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டலாக ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. ஸோ 1 2 3 4 இருக்காங்க. ஸோ 1 2 3 4 இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாருங்களேன் உங்களுக்கு sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமாக இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 எல்லா கார்பனும். ஸோ அப்போது இவர் டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சராக இருக்கார், இவர் sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமாக இருக்காங்க. அப்போது டைமண்ட் அப்படிங்கிறது தான், டைமண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆன்சராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை நம்ம அதுக்கான ஆன்சராக எடுத்துக்கிறோம். டைமண்டுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ அதுக்கு தான் அந்த இமேஜ் உங்களுக்கு நான் காமிச்சேன். சரியா?
நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு கிடையாது அப்படின்றாங்க. பெரில் இஸ் ஏ சைக்ளிக் சிலிகேட், Mg2SiO4 is an orthosilicate, SiO4 4- is the basic structural unit of silicates, feldspar is not aluminosilicate அப்படின்றாங்க. இந்த நாளத்தை பற்றி நமக்கு ஓரளவு தெரிஞ்சால் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். பெரில் அப்படின்றது சைக்ளிக் சிலிகேட்டு தான். அவர் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிகேட்டாகவே இருக்கும். பெரில் அப்படிங்கிறது சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பார். Mg2SiO4 is an orthosilicate கண்டிப்பாக அவர் ஆர்த்தோசிலிகேட்டு தான் நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி SiO4 4- அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் யூனிட் ஆஃப் சிலிகேஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சர் கூட SiO4 4- அப்படிங்கிறது சிலிக்கானுக்கு +4 வரும். ஃபெல்ஸ்பர் இஸ் அலுமினோசிலிகேட் தான், ஆனால் இஸ் நாட் அலுமினோசிலிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் நாட் அலுமினோசிலிகேட் அப்படிங்கிறதுனா அதுதான் கரெக்ட் இல்லைன்றோம். அது அலுமினோசிலிகேட்டு தான். அப்போது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னா இது கரெக்டு கிடையாது, அது ஆக்சுவலாக அலுமினோசிலிகேட்டு தான். இதை வந்து நீங்கள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது அலுமினோசிலிகேட்டு தான் ஃபெல்ஸ்பர் அப்படிங்கிறது. சரியா? அப்போது அது கரெக்டான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் பார்ப்போம். AlF3 is soluble in hydrogen fluoride only in the presence of Kf. It is due to the formation of AlF3 is soluble in hydrogen fluoride only in the presence of Kf. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இது பாண்டை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. AlF3 அப்படிங்கிறது ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு அயனிக் பாண்டடு மாலிகுல் தான். இவர் அயனிக் மாலிகுல் தான். இவங்க ஒரு அயனிக் மாலிகுல். இவர் அடுத்து நம்ம ஹைட்ரஜன் ஃப்ளோரைடில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா டிசால்வ் ஆகுவார் அப்படின்னா சாலிபிள் ஆகுவாரான்னு கேட்டிங்கன்னா இது நான் சாலிபிள் தான். இது இன்சாலிபிள்னு சொல்லிவிடுவோம். நான் சாலிபிள்ன்ற வார்த்தையை தப்பு, இன்சாலிபிளாக இருப்பார். இன்சாலிபிள் இன் ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. அப்போது ஏன் சார் அதில் இன்சாலிபிளாக இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாண்டு வந்து கோவலன் பாண்டாக இருக்காங்க சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் பாண்டாக இருக்காங்க. ஸோ கோவலன் பாண்டு வந்து அயனிக் பாண்டோட மாலிகுலை சாலிபிள் பண்ணாது. அப்போ இதில் யாரை கொண்டுட்டு வரோம், உள்ளே இறக்குறோம் அப்படின்னா கேஎஃப் கொண்டுட்டு வரீங்க சார். கேஎஃப் அப்படிங்கிறது யார் சார் அப்படின்னா கேஎஃப் அப்படிங்கிறது அயனிக் பாண்டட் மாலிகுல். இவர் அயனிக் பாண்டட் மாலிகுல். அப்போ K+F- இருப்பாங்க. ஸோ அயனிக் பாண்ட் அயனிக் சொல்லி சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். அப்போ கேஎஃப் உள்ள என்ட்ரான பிறகு இவர் சாலிபிள் ஆகுறாரு. அப்போ சாலிபிள் ஆன பிறகு எப்படி சார் ரியாக்ஷன் எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கிது அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், K3AlF6 மாறுறாங்க. இந்த K பார்த்தீங்கன்னா K3 மாறுறாங்க. AlF3 வந்து எகெயின் 3 எக்ஸ்ட்ரா 3 ஃப்ளோரின் உள்ளே வராங்க. அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அலுமினியத்தால். ஸோ அக்செப்ட் பண்ணும்போது AlF6 மாறுறாங்க. K3 AlF6 மாறுறாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது 16th கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. காலம் 1 அண்ட் காலம் 2 போரசோல், போரிக் ஆசிட், குவாட்ஸ், போராக்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே மாலிகுலர் ஃபார்முலாலாம் கொடுத்துட்டாங்க. எது அது கூட ஒத்து போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே சாய்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள், ABCDன்னு சொல்லி. இதில் எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சிம்பிள் தான். இது மாலிகுலர் ஃபார்முலா ஓரளவு நமக்கு தெரிஞ்சால் கூட போது நம்ம ஐடியா பண்ணி சொல்லிடலாம். ஸோ போரசோல் அப்படின்னு சொல்லும்பொழுது அசோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அசோ மோஸ்ட்லி நைட்ரஜன் இருக்கிற இடத்துல இந்த அசோன்ற வார்த்தை வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்குது வாய்ப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது அசோ. போரிக் ஆசிட் நமக்கு தெரியும் H3BO3. ஸோ இதையே நம்ம எப்படி எழுதலாம், H3BO3ன்னு சொன்னாலும் அதே தான், அல்லது BOH த்ரைஸ்ன்னு சொன்னாலும் அதே தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ அப்போ இது போரிக் ஆசிட்னு சொல்கிறோம். குவாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடுடைய ஃபார்மேஷன் தான் குவாட்ஸ். இது போராக்ஸ் நமக்கு தெரியும். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, போராக்ஸோட ஃபார்முலா Na2B4O7 எழுதலாம், அல்லது Na2B4OH4 8H2 சொல்லலாம். ஸோ அப்போ இது அப்போது A1 ஓகேவா, ஏ பார்த்தீங்கன்னா 2, ஸோ A2 ஓகேவா, A2 இருக்காங்க, B1 இருக்காங்க, ஓகே, C4 இருக்காங்க, சரி, தென் D3 இருக்காங்க. ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவு ரொம்பலாம் மெமரி பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஓரளவு உங்களால் ஒரு மாலிகுலர் ஃபார்முலா மனசை வச்சுருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் பண்ணிட முடியும் உங்களால். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 17
டியூராலுமின் இஸ் அன் அலாய் ஆஃப் டியூராலுமின் இஸ் அன் அலாய் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. டியூராலுமின் அப்படின்னா அலுமினியம் தான். அலுமினியத்து கூட எதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் டியூராலுமின் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லிட முடியும். பொதுவாக காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, காப்பர், மெக்னீஷியம் அண்டு மேங்கனீஸ், இந்த 3 பெரிய அலுமினியத்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது அவங்கள நம்ம டியூராலுமின்னு சொல்கிறோம். இதில் காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ் இருக்காங்களான்னு கேட்டால் தோ இருக்கு பாருங்கள். காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ் வித் அலுமினியம். இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியூராலுமின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது ஒரு அலாய் தான். ஓகேவா, அந்த அலாய் தான் டியூராலுமின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்கலி தி மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கார்பன் இஸ். தெர்மோடைனமிக்கலாக இதில் எதில் இருக்கக்கூடிய எந்த கார்பன் மாலிகுலர் ஃபார்ம் வந்து அலோட்ரோஃப் வந்து ரொம்ப தெர்மோடைனமிக்கில் ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்க. இவங்க எல்லாமே அலோட்ரோஃப்ஸ் தான், எல்லாமே கார்பன் தான், அது நமக்கு தெரியும். பட் அலோட்ரிக் ஃபார்ம்னு சொல்கிறோம் இல்லையா, டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின்னு சொல்கிறோம். இதில் எது வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃபைட்டை நம்ம சொல்லலாம். கிராஃபைட் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இவர் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இவ்வளோ ஆக்சுவலாக டைமண்ட் கிடையாது சார், டைமண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள்னு கேட்டால் ஆக்சுவலாக ஒரு ஹை ப்ரெஷர் அண்டு ஹை டெம்பரேச்சரில் தான் இவர் எர்த்தில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகுறாரு. பட் ரொம்ப காலம் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள்னு கம்பேர் பண்ணும்போது கிராஃபைட் அளவுக்கு இவர் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. இதுக்கு பிறகு வேணால் நீங்கள் டைமண்ட் சொல்லலாம், அதுக்கு பிறகு வேணால் ஃபுல்லரின்னு சொல்லலாம் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தளவில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவரை தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம். கிராஃபைட்டை தான் நம்ம தெர்மோடைனமிக் ஸ்டேபிளான ஒரு மாலிகுலாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் தட் இஸ் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் ஆஸ் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ராடிஸ். அதாவது நியூக்ளியர் பவர் ரியாக்டரில் வந்து அந்த நியூட்ரான் எமிஷன் வெளியில் அதிகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ராடு யூஸ் பண்ணுவாங்க, போரான் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த போரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரான் 10 தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த போரான் 10 வந்து மெட்டல் போரைட்ஸாக அதிகமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெட்டல் போரைட்ஸ்னு சொல்லுவோம். அப்போது மெட்டல் போரைட்ஸ் தான், ஆமாம், இந்த மெட்டல் போரைட்ஸ் இருக்குது பாருங்கள். மெட்டல் ஆக்சைட்ஸ் பயன்படுத்துவாங்களா, மெட்டல் கார்பனேட்ஸ் பயன்படுத்துவாங்களா, மெட்டல் கார்பைட் யூஸ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மெட்டல் போரைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் போரைட் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை போரான் 10 அதிகமாக பயன்படுத்துவாங்க. போரான் 10 தான் அதிகமாக பயன்படுது. இந்த போரான் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டல் போரைட்டில் வெனடியம் யூஸ் பண்ணுவாங்க, வெனடியம் வித் போரான். நெக்ஸ்ட்டு அயன் வித் போரான் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரோமியம் வித் போரான், இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. மோஸ்ட்லி போரான் கார்பைட் இருக்காங்க இல்லையா, பொதுவாக போரான் கார்பைட் தெரிஞ்சுக்கோங்க சும்மா. போரான் கார்பைடு அப்படிங்கிறது நியூக்ளியர் ரியாக்டரில் அதிகமாக பயன்படுத்துங்க. என்ன சார் இது செய்யும் அப்படின்னா, வரக்கூடிய அந்த நியூட்ரான் வந்து இந்த போரானில் படும்போது இவர் அடுத்தடுத்து ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு போக மாட்டார். ஏன்னா நியூட்ரான் வந்து அடுத்த நியூக்ளியஸ் அட்டாக் பண்ணும்பொழுது அவர் திரும்பவும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணி விடுவார். அவர் செயின் ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். இதான் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். பட் இந்த போரான் ராட் யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு ப்ளஸ் அப்படின்னா, அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடுவார். இந்த போரான் வரக்கூடிய நியூட்ரான் அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுனால வெளியில் போக முடியாது, அல்லது இவரும் சிதை வர மாட்டார். அடுத்தது ஃபிஷன் ஆகி மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே போக மாட்டார், செயின் ரியாக்ஷன் உருவாகாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த மெட்டல் போரைட்ஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு the stability of +1 oxidation state increases in the sequence. அதாவது +1 oxidation state வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சீக்வன்ஸை கேட்டிருக்காங்க. நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அந்த போரான் ஃபேமிலியை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் போரான் ஃபேமிலி தான் கொடுத்துருக்காங்க. அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் கொடுத்துருக்காங்க. தேலியம், இண்டியம், கேலியம், அலுமினியமா அல்லது இண்டியம், தேலியம், கேலியம், அலுமினியமா எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு தடவை போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, போரான் ஃபேமிலியில் அலுமினியம், இண்டியம், கேலியம், இண்டியம், தேலியம் இருக்காங்க பாருங்கள். இதில் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா +1 ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஃப்ரம் டாப் டு பாட்டம் கீழே போக போக +1 ஆக்சிஜன் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாக கொடுக்குது. மேலே போக பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிஜன் ஸ்டேட் தான் ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அப்போ ஆர்டர் யாருக்கு அதிகமாக இருக்குது +1 ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படின்னா தேலியத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இண்டியம், அதுக்கப்புறம் கேலியம், அதுக்கப்புறம் தான் அலுமினியம் இருக்கும். இந்த கான்செப்ட் பற்றி நம்ம பி பிளாக் எலமெண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்த்துருக்குறோம். இந்த லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் கூட பார்த்தோம். ஸோ அப்போது தேலியம், இண்டியம், கேலியம், அலுமினியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சிடேஷன் நம்பர் இவருக்கு +1 ஹை ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, இவருக்கும் அதே மாதிரி தான். பட் போக போக +3 அப்படிங்கிறது ஃபேவராக இருக்குது.
ஸோ அப்போ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆர்டர் படி தாலியம், இண்டியம், கேலியம், அலுமினியம் இது தான் இல்லையா. தாலியம் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் +1, அதுக்கப்புறம் இண்டியமாக இருக்கும், அதுக்கப்புறம் கேலியம், அதுக்கப்புறம் அலுமினியம். ஸோ அப்போ இவர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரம் பாட்டம்லேருந்து டாப், அப்போ இவருக்கு மேக்ஸிமம், அதுக்கப்புறம் குறையுது, அதுக்கப்புறம் ஒரு. ஸோ இதான் +1 ஆக்சிஜனேட் ப்ரிஃபரபுளாக இருக்குது. யார் ஃப்ரம் டாப் டு பாட்டம் போக போக +1 ஆக்சிஜனேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இவருக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம் 21 மார்க் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். சாப்டர் நான் நடத்திருப்பேன். சாப்டர் நடத்துறதுங்கிறது ரொம்ப போரிங்காக இருக்கும். நான் சொல்கிறதும் நீங்கள் படிக்கிறது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டியதான் டெக்ஸ்ட் புக்கை. பட் இந்த மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பி பிளாக் எலிமெண்ட் சாப்டரில் உங்களுக்கு எக்ஸாம் வைஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நாலேஜ் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏதோ இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இதே வேறு சாப்டர் இருந்தால் நம்ம அப்படி கிளாஸ் டெக்ஸ்ட் புக் வச்சு நடத்திருக்கலாம். பட் இது உங்களுக்கு ஃபுல்லாகவே தியரி தான். ரியாக்ஷன் ப்ராடக்ட் அப்படி இருக்குன்னும் போது கொஞ்சம் கொஷின் வைஸ் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் எப்படி போயிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த 2 மார்க்லாம் பார்க்கலாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.